இந்தியா, பாகிஸ்தான் உள்பட அணு ஆயுத சக்தி கொண்ட 9 நாடுகளும் கடந்த 2024 தங்களின் அணு ஆயுத இருப்பை கணிசமாக அதிகப்படுத்தியிருக்கின்றன. அணு நவீனமய திட்டங்களை தீவிரப்படுத்துதல், கையிருப்பில் உள்ள அணு ஆயுதங்களை மேம்படுத்துதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை இந்த நாடுகள் மேற்கொண்டதாக பிரபல ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமெரிக்கான ஆராய்ச்சி நிறுவன ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பை 60% மேல் அதிகரித்துள்ள ஈரான் அணு ஆயுதம் தொடர்பான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட மறுத்ததை தொடர்ந்து அணு ஆயுதம் தயாரித்துவிட முடியும் என்ற நிலையில் அந்நாட்டின் மீது இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இதனால் ஈரான் நிலைகுலைந்துள்ளது. மேலும் அணு ஒப்பந்தத்தில் ஈரான் விரைந்து கையொப்பமிட வேண்டும், இல்லையெனில் தாக்குதல் தீவிரமடையும் என அமெரிக்காவும் எச்சரித்துள்ளது. இதனால் அங்கு போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் அணு ஆயுத சக்திமிக்க 9 நாடுகளும் தங்களின் அணு ஆயுத இருப்பை விரிவுபடுத்தி இருக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. SIPRI 2025ஆம் ஆண்டு புத்தகம் என்ற தலைப்பிலான தனது ஆய்வறிக்கையை SIPRI திங்கட்கிழமை வெளியிட்டது. அதில் கூறியிருப்பதாவது: அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா, இந்தியா, பாகிஸ்தான், வடகொரியா, இஸ்ரேல் உள்ளிட்ட அணு ஆயுத சக்தி கொண்ட 9 நாடுகளும் 2024 தங்களின் அணு ஆயுத இருப்பை அதிகப்படுத்தின. அணு ஆயுதங்கள் நவீனமயம், புதிய ரக அணு ஆயுதங்கள் அறிமுகம் உள்ளிட்ட ஆயுத மேம்பாட்டு நடவடிக்கைகளை இந்த நாடுகள் மேற்கொண்டன. குறிப்பாக இந்தியா தனது அணு ஆயுத இருப்பை கடந்த ஆண்டு மீண்டும் கணிசமாக அதிகப்படுத்தியிருக்கிறது. நவீன ரக அணுசக்தி விநியோக அமைப்புகளையும் தொடர்ந்து மேம்படுத்தியதாக கூறப்படுகிறது. அணு ஆயுத திறன் கொண்ட இந்தியா, பாகிஸ்தான் இடையே அண்மையில் போர் மூண்டது. இதில் பாகிஸ்தானை அடித்து துவைத்தது இந்தியா. இந்த சூழலில் இந்தியா அணு ஆயுதங்களை அதிகரித்து வருவது உலக நாடுகளை கவனிக்க செய்துள்ளது. மேலும் ஆயுத கட்டுப்பாட்டு ஆட்சி முறை கடுமையாக பலவீனமடைந்துள்ள நேரத்தில் நாடுகளிடையே புதிய அணு ஆயுத போட்டி உருவாக்கி வருவது ஆபத்தானது. கடந்த ஜனவரி நிலவரப்படி உலக அளவில் இருப்பில் உள்ள அணு ஏவுகணைகளின் எண்ணிக்கை 12,241 என மதிப்பிடப்பட்டுள்ளது. இவற்றில் 9,614 ஏவுகணைகள் பயன்படுத்தக்கூடிய வகையில் ராணுவ கையிருப்பில் உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. 1974 முதல் முறையாகவும் 1998 இரண்டாவது முறையாகவும் இந்தியா அணு ஆயுத சோதனையை நடத்தியது. அடுத்த சில மாதங்களில் பாகிஸ்தானும் அணு ஆயுத சோதனையை நடத்தியது. இந்த இரு நாடுகளும் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் கையொப்பமிடவில்லை. 1995 அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் சேர்ந்த வடகொரியா 2003 விலகியது. 2006 முதல் பலமுறை அணு ஆயுத சோதனையை நடத்தியுள்ளது. இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் இருப்பதாக நம்பப்பட்டாலும் அந்நாடு இதுவரையில் ஒப்புக்கொள்ளவில்லை. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் அந்த நாடு கையொப்பமிடவில்லை. ரஷ்யா 4309, அமெரிக்கா 3700, சீனா 600, பிரான்ஸ் 290, பிரிட்டன் 225, இந்தியா 180, பாகிஸ்தான் 170, இஸ்ரேல் 90, வடகொரியா 50. இந்திய ராணுவம் மற்றும் பாதுகாப்புத்துறை ஆகியவற்றில் இந்தியா கடந்து வந்த மைல்கற்கள் குறித்தும் வல்லரசு நாடுகளுக்கு இணையாக உள்ளது. இந்தியாவின் ராணுவ ஆயுதங்கள் தயாரிப்புகள் அனைத்தும் உலக நாடுகளுக்கு சவால் விட்டு வருகிறது. இதை பாகிஸ்தான் போரிலேயே பார்த்துவிட்டன உலக நாடுகள். அப்படி இருக்கையில் இந்தியாவில் உள்ள அணு ஆயுதங்கள் எந்த அளவிற்கு வீரியமிக்கதாக இருக்க வேண்டும் என கூறி வருகிறார்கள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.